ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 4th ஸ்டாண்டர்ட் சோஷியல் முதல் பருவம் யூனிட் 1 பார்க்கலாம் வாங்க. ஆற்றங்கரை அரசுகள். இந்த பாடத்தில் நம்ம மூவேந்தர்களான சேர, சோழர், பாண்டியர்களை பற்றியும் அவங்களோட சின்னங்கள், சிறப்பு வாய்ந்த அரசர்களை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குறுநில மன்னர்களை பற்றியும் கொடுத்துருக்காங்க. லெசனுக்குள்ளே போகலாம் வாங்க. இங்கே பாருங்கள், மேப் கொடுத்துருக்காங்க. இதில் சேரர்கள் ஆண்ட பகுதி, பாண்டியர்கள், சோழர்கள் இவங்களுடைய பகுதியை தெளிவாக காமிச்சிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பாடத்தில் என்னென்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்ககால தமிழ் அரசுகளை பற்றியும், சேர, சோழ, பாண்டியர்களை பற்றி, அதற்கப்புறம் சங்ககால நிர்வாகம், பொருளாதாரம், சமூக நிலையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். குறுநில மன்னர்களை பற்றியும் கற்றுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா. வளையாத செங்கோலுக்கு சேர மன்னன், தஞ்சையின் அரிசி வளத்திற்கு சோழ மன்னன், முத்தமிழ் முத்துக்கு பாண்டிய மன்னன், குகை கோவில் ரதங்களுக்கு பல்லவ மன்னன், நீங்களோ தமிழ் மண்ணின் தங்கங்கள் மற்றும் சிங்கங்கள்னு ஒரு அழகான கவிதையோட இந்த லெசனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முன்னுரை பாருங்க. பண்டைய காலத்தில் மக்கள் ஆற்றங்கரை ஓரங்களில் குடியேறி தங்களது வாழ்க்கையை தொடங்கினாங்க. ஸோ பண்டைய மக்கள் வாழ்க்கையை எங்கே தொடங்குறாங்க? ஆற்றங்கரை ஓரத்தில் தான் குடியேறி தொடங்குறாங்க. அவர்கள் வேளாண்மை பயிர்களை உற்பத்தி செய்தனர். அவங்களுடைய தொழில் என்ன? வேளாண்மை செய்கிறது. மேய்ச்சல் நிலங்களில் கால்நடைகளை மேய்த்தனர். இதன் விளைவாக ஆற்றங்கரை ஓரங்களில் சேர, சோழ மற்றும் பாண்டியர்கள் போன்ற இதர அரசுகள் தோன்றின. இப்போ அரசுகள், என்னென்ன அரசுகள் தோன்றியிருக்கு? ஆற்றங்கரைகள், எந்த ஆற்றங்கரை அப்படின்றத பாருங்க. அரசுகள் பாருங்க. சேரர்கள் பொய்கை, சோழர்கள் காவிரி, பாண்டியர்கள் வைகை, பல்லவர்கள் பாலாறு. இப்போ சேரர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. மூவேந்தர்களில் சேரர்களே முதன்மையானவர்கள். இப்போ இது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். அப்போ முதன்மையானவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சேரர்கள். ஓகேவா? இவர்கள் பொய்கை ஆற்றங்கரையை மையமாக கொண்டு ஆட்சி செய்தனர். எந்த ஆற்றங்கரை? பொய்கை. இவர்களுடைய தலைநகர் என்ன? வஞ்சி. சேரர்களுடைய தலைநகரம் என்ன? வஞ்சி. சேரநாடு தற்போதைய ஈரோடு, கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி போன்ற மேற்கு மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. ஸோ இவங்க ஆண்ட நிலப்பரப்புகளை தான் கொடுத்துருக்காங்க. மேற்கு மாவட்டத்தை ஒட்டி தான் இவங்க ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. கேரளாவும் சேர நாட்டின் ஒரு பகுதியாக இருந்தது. சேரர்கள் ஆட்சி செய்த பகுதி சேர நாடு என அழைக்கப்பட்டது. அப்போ கேரளாவுடைய ஒரு பகுதியும் சேரர்களுடையதாக இருந்திருக்கு. அவங்க ஆண்ட பகுதிகள்லாம் எப்படி சொல்லுவாங்க? சேர நாடு. ஓகேவா? நெக்ஸ்ட், பெரும்பாலான சேர நாட்டு பகுதிகள் உயரமான மலைகளால் சூழப்பட்டிருந்தன. சேரர்களில் மிகவும் புகழ்பெற்ற அரசர்கள் பாருங்க. இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனும் அவருடைய மகன் சேரன் செங்குட்டுவன். ஸோ இவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் அரசர்களில். நெடுஞ்சேரலாதன் இமயம் வரை படையெடுத்து சென்று வில் அம்பு பொறித்த கொடியனை இமயத்தில் பறக்க விட்டார். அப்போ நெடுஞ்சேரலாதன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இமயமலைக்கு வில்லம்பு பொறித்த கொடியை நட்டுட்டு வந்திருக்கிறாரு. ஓகேவா? அதனால் அவர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்ற பெயர் பெற்றார். அந்த இமயமலையில் கொடி நட்டதுனால தான் இவருக்கு இமயவரம்பன் அப்படின்ற பேரையும் சேர்த்து இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன்னு பெயர் வந்தது. தம் தந்தையை போலவே சேரன் செங்குட்டுவனும் இமயம் வரை படையெடுத்து சென்று கனக விஜயரை தோற்கடித்தார்.
இவங்க அப்பா மாதிரியே சேரன் செங்குட்டுவனும் இமயம் வரைக்கும் படையெடுத்து போயிருக்கிறாரு. அங்கே யாரை தோற்கடிச்சிருக்காரு? கனக விஜயர். ஓகேவா? இவ்வெற்றியினை போற்றும் விதத்தில் இமயத்திலிருந்து கல் கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை வடித்து கோவில் கட்டினார். இந்த வெற்றிக்கு நினைவாக தான் என்ன செய்கிறாரு? கண்ணகிக்கே சிலை வடித்து கோவில் கட்டியிருக்கிறாரு. யாரு? சேரன் செங்குட்டுவன். இக்கோவிலை கட்டுவதற்கு தேவையான கற்கள் சிறைபிடிக்கப்பட்ட வீரர்களின் தலைகளில் வைத்து கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போ சிறைபிடிச்சிட்டு வந்த வீரர்கள் இருக்காங்களா, அவங்க தலையில் கல்லை சுமந்துட்டு வந்தாங்க அந்த கோவிலை கட்டுறதுக்கு. பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆற்றங்கரை அரசுகள். இச்சிறப்பினை செங்குட்டுவனின் சகோதரன் இளங்கோவடிகள் எழுதிய காப்பியமான சிலப்பதிகாரம் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். இப்போ சேரன் செங்குட்டுவன் பார்த்தோம் இல்லையா, இவருடைய சகோதரர் தான் யாரு? இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் அதோடைய ஆசிரியர், சிலப்பதிகாரம் எழுதியிருக்கிறாரு இல்லையா, அதோடைய கோவலன் கண்ணகி கதை தெரியும் தானே உங்களுக்கு. அவங்க கதைகளை எழுதியவர் தான் இளங்கோவடிகள். இளங்கோவடிகளோட சகோதரர் தான் சேரர் செங்குட்டுவன். சரியா? சங்ககால சேர அரசர்களை பற்றி அறிந்து கொள்ள பதிற்று பெரும் உதவியாக விளங்குகிறது. சேர அரசர்களை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியணும் அப்படின்னா பதிற்று நூல் மிகவும் உதவியாக இருக்கும். சேரர்கள் பாருங்க, 6: பொய்கை, தலைநகரம் வஞ்சி, துறைமுகம் தொண்டி, முசிறி, சின்னம் வில் அம்பு. நெக்ஸ்ட்டு விடையளிக்க முயற்சி செய் பாருங்க. முற்கால சேரர்களில் புகழ்பெற்ற அரசர்கள் யாருன்னு கேட்குறாங்க. இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன். நெக்ஸ்ட் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்ட காப்பியத்தின் பெயர் என்ன? சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட்டு இப்போ சேரர் பார்த்துட்டிங்க. இதில் என்னென்ன நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோம்? சேரன் செங்குட்டுவன் பார்த்தோம், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அவங்க அப்பாவை பற்றி பார்த்தோம், சேரன் செங்குட்டுவனுடைய சகோதரர் இளங்கோவடிகளை பார்த்தோம், அவரை இயற்றியது தான் சிலப்பதிகாரம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கண்ணகிக்கு கோவில் கட்டின விஷயங்கள் பார்த்தோம். சேரன் செங்குட்டுவன் தான் கட்டியிருப்பார். இப்போ நம்ம பார்க்க போகிறது சோழர்கள் பற்றி பார்க்குறோம். உறையூரை தலைநகரமாக கொண்டு காவிரி ஆற்றங்கரையை சுற்றியுள்ள பகுதிகளை சோழர்கள் ஆட்சி செய்தனர். அப்போ காவிரி ஆற்றங்கரையை சுற்றி யார் ஆட்சி பண்ணியிருக்காங்க? சோழர்கள். என்ன தலைநகரம்? உறையூர். பட்டினப்பாலையின் ஆசிரியரான கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சோழ நாடு சோறுடைத்து என்று குறிப்பிட்டதன் மூலம் சோழ நாடு அரிசிக்கு புகழ்பெற்றதாக திகழ்ந்தது என்பதனை அறிய முடியுது. இப்போ பட்டினப்பாலை ஆசிரியர் யாருன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? சோழ நாடு சோறுடைத்துன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் அரிசிக்கு புகழ்பெற்றது சோழ நாடு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கடலூர் ஆகிய இன்றைய மாவட்டங்களை உள்ளடக்கியதாக சோழ அரசு விளங்கியது. ஸோ சோழர்களுடைய பரப்பளவு அந்த இன்றைய மாவட்டங்களை எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. காவிரியின் ஆற்றங்கரையில் இருந்ததால் சோழ அரசு ஓர் வளமிக்க பகுதியாக இருந்தது. அரசர்கள் தங்களது மேலான நீதி அதிகாரத்தை பயன்படுத்தி ஆட்சி செஞ்சுருக்காங்க. அப்போ காவிரி ஆறுனால அந்த பகுதிகள் செழிப்பாக இருந்திருக்கு, நல்ல ஒரு ஆட்சி செஞ்சுருக்குறாங்க, அதிகாரமாக நீதியை வழங்கியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சங்க கால சோழர்களின் புகழ்மிக்க அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரிகால் பெருவளத்தான். அப்போ சோழர்களில் சிறந்தவர் யாருன்னு சொல்லியிருக்காங்க? கரிகால் பெருவளத்தான் என அழைக்கப்பட்ட கரிகார் சோழன். மிக இளம் வயதிலேயே அரியணை ஏறிய கரிகாலன் மிக திறமையாக ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. அவர் இளம் வயதினராக இருக்கும் பொழுது அவரது எதிரிகளால் சிறை வைக்கப்பட்டார். மேலும் அவர் சிறை வைக்கப்பட்டிருந்த அறை எதிரிகளால் தீ வைத்து எரிக்கப்பட்டது. இத்தீ விபத்தினால் தமது காலில் ஏற்பட்ட தீப்புண்ணின் விளைவாக பின்னாளில் கரிகாலன் என்று அழைக்கப்பட்டார் என கூறப்படுகிறது.
இப்போ மிகவும் சிறப்பு வாய்ந்த அரசர் யார் சோழர்கள்லன்னு பார்த்தீங்கன்னா கரிகால் பெருவளத்தான். அவரோட பேர் கரிகால் சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வளவன் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. சரி, ஓகே. இவர் நல்ல ஒரு திறமையான ஆட்சி பண்ணிட்டு வந்தார். இவர் ஒரு டைம் என்ன பண்ணியிருக்காங்க, எதிரிகளால் சிறை வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அவர் தங்கியிருந்த அறையில் தீ விபத்து ஏற்படுது. ஓகேவா, தீயை வச்சு எரிச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்படி அந்த விபத்தில் தான் அவருக்கு என்ன ஆகிருக்கு, அவருடைய கால் கருகிருக்கு. அந்த தீப்புண்ணோட இருந்ததுனால தான் அவருக்கு கரிகாலன் அப்படின்ற ஒரு பெயர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. மேலும் தமது இளம் வயதிலேயே ஒரு முதியவர் போல் மாறுவேடமிட்டு ஒரு வழக்கினை சாதுரியமாக தீர்த்து வைத்த பெருமையும் கரிகாலனையே சாரும். ஸோ இவர் ஒரு வழக்குக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, மாறுவேஷம் போட்டிருக்காரு வயசான தோற்றத்தில். அதனால் அந்த வழக்கையும் சிறப்பாகவும் முடிச்சும் கொடுத்துருக்கிறாரு அப்படின்றாங்க. வெண்ணி மற்றும் வாகை பரந்தலை என்னும் போர்க்களத்தில் சேரர் மற்றும் பாண்டியர்களை கரிகாலன் தோற்கடித்தார். இப்போ கரிகாலன் யாரை தோற்கடிச்சிருக்காங்க, சேரர்களையும் பாண்டியர்களையும் தோற்கடிச்சிருக்காங்க. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். மேலும் காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டியிருக்கிறாரு. காவிரி குறுக்கே கல்லணை கட்டியவர் யாருன்னு கேட்பாங்க. அப்போ யார், கரிகாலன். 2000 ஆண்டுகள் ஆகியும் கல்லணை இன்றும் கரிகாலனின் புகழ்பாடும் வண்ணம் மிக கம்பீரமாக காட்சியளிக்குது. 2000 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் அந்த கல்லணை அவ்வளவு புகழ்பெற்று இன்னும் கம்பீரமாக இருக்குது. அது நம்மளுடைய கரிகாலனோட புகழை சொல்கிற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ சோழர்களை பற்றி பார்க்கலாமா. 6 காவிரி, தலைநகரம் பார்த்திங்கன்னா உறையூர், துறைமுகம் காவிரி பூம்பட்டினம், சின்னம் புலி. இதுதான் கல்லணை. பாருங்கள் எவ்வளவு அருமையாக கட்டியிருக்காங்கன்னு தெரிந்து கொள்ளலாமா. கல்லணை கிமு 2ஆம் நூற்றாண்டில் கரிகால் சோழனால் கட்டப்பட்டது. உலகில் இன்றளவும் அழியாமல் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மிக பழமையான அணை இதுவே ஆகும். இவ்வணை கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கலவை கொண்டு கட்டப்பட்டுள்ளது. ஸோ கல்லணையை பற்றின விஷயங்களை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், விடையளிக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்க. பண்டைய சோழ அரசர்களுள் புகழ்பெற்ற அரசர் யார்? கரிகால் பெருவளத்தான் என அழைக்கப்பட்ட கரிகால சோழர். சோழர்களின் தலைநகரம் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களை கூறுக. உறையூர் சோழர்களின் தலைநகரமாகும். துறைமுகம் பார்த்திங்கன்னா காவிரி பூம்பட்டினம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாண்டியர்கள். பாண்டியர்கள் பற்றி பார்க்கலாம் வாங்க. வைகை ஆற்றங்கரையில் மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்தனர். பாண்டியர்களுடைய தலைநகரம் என்ன? மதுரை. ஆற்றங்கரை பார்த்திங்கன்னா வைகை. பண்டைய பாண்டிய அரசானது மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க ஆட்சி பண்ணின பகுதிகளை தான் கொடுத்துருக்காங்க. சங்க காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற நகரமாக மதுரை திகழ்ந்தது. ஓகே, மதுரை சங்க காலத்தில் சிறப்பான ஒரு நகரம். பாண்டிய நாடு முத்துக்கு புகழ்பெற்றதாக இருந்தது. அப்போ முத்துனாலே என்ன நாடு ஞாபகம் வரணும்? பாண்டிய நாடு. 3 தமிழ் சங்கங்கள் பாண்டியர் ஆட்சி காலத்தில் கூட்டப்பட்டன. அப்போ எத்தனை தமிழ் சங்கங்கள் பாண்டியர் ஆட்சி காலத்தில் கூட்டியிருக்காங்க? 3. சரியா? 3வது தமிழ் சங்கம் தற்போதைய மதுரையில் கூட்டியிருக்காங்க. முத்தமிழ் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமை பாண்டியர்களையே சாரும். தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் மற்றும் ஆரியபடை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் ஆகியோர் பாண்டியர்களில் புகழ்பெற்ற அரசர்கள். சரியா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா. பாண்டிய நெடுஞ்செழியன் தமது இளமை காலத்தில் சேரர்கள், சோழர்கள் மற்றும் குறுநில மன்னர்களின் கூட்டுப்படையை தலையாலங்கானம் என்னும் இடத்தில் தோற்கடிச்சிருக்கிறாரு. சரியா?
அப்போ பாண்டிய நெடுஞ்செழியன் வந்து யார் யாரை தோற்கடிச்சிருக்கிறாரு? சேரர், சோழர், குறுநில மன்னர்கள். ஓகேவா? எந்த இடம்? தலையாலங்கானம். இவ்வெற்றியின் விளைவாக தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் என்று பெயர் பெற்றார். அதனால தான் அவர் பெயர் என்ன பெயர்? தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். சரியா? இப்போ அடுத்து சிலப்பதிகாரம் பாருங்க. பாண்டிய நெடுஞ்செழியன் தமது ஆட்சி காலத்தின் திருட்டு குற்றம் சாட்டப்பட்ட கோவலனுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். இப்போ பாண்டிய நெடுஞ்செழியன் ஒரு அரசர் தானே, அவர் என்ன பண்ணுறாரு? அவரோட ஆட்சி காலத்தில் கோவலன் வந்து திருடிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த கோவலனுக்கு மரண தண்டனையை விதிச்சிட்டாரு. கோவலனினுடைய மனைவி தான் கண்ணகி தன்னுடைய கணவன் குற்றமற்றவர் என்று நிரூபித்தார். ஸோ நெடுஞ்செழியன் கிட்ட கண்ணகி வந்து அவர் திருடவே இல்லை, அவர் குற்றம் செய்யலைன்னு சொல்லி நிரூபிச்சிருவாங்க. கோவலன் குற்றமற்றவர் என்பதை அறிந்த பாண்டிய நெடுஞ்செழியன் தாம் தவறாக தீர்ப்பு வழங்கியதை எண்ணி வருத்தப்பட்டார். ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணிடுவாங்க? கண்ணகி நிரூபிச்சிருவாங்க கோவலன் வந்து எந்த தப்பும் செய்யலை, திருடனே இல்லை, நீங்கள் எப்படி மரண தண்டனை விதிக்கலான்னு சொல்லி நிரூபிச்சிருவாங்க. ஆனால் பாண்டிய நெடுஞ்செழியன் என்ன செஞ்சிருவார்? தப்பான ஒரு நீதியை அழிச்சிருவார். அதை நினச்சி இவர் ரொம்ப வருத்தப்படுவார். யானோ அரசன் யானே கல்வன் கெடுகவின் ஆயுள் என்று கூறி கீழே விழுந்து தமது உயிரை விட்டார். அவருடன் சேர்ந்து அவரது மனைவி கோப்பெருந்தேவியும் தனது உயிரை தியாகம் செய்தார். ஸோ நான் வந்து அரசனா, நான் சரியான நீதியை வழங்கலை, நான் தான் வந்து கல்வன், திருடனுக்கு ஒப்பானவன், நான் வந்து என்னுடைய ஆயுளை நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்லி நிலத்தில் விழுந்து தன்னுடைய உயிரை இழக்கிறாரு. ஸோ அவங்களுடைய ஒய்ஃபை என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய கணவனோடு சேர்ந்து உயிரை தியாகம் பண்ணுறாங்க. பாண்டியர்களுடைய நிர்வாக முறையை பற்றி மாங்குடி மருதனார் தமது மதுரை காஞ்சி என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். ஸோ பாண்டியர்கள் ஒரு நல்லதொரு ஆட்சியை வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாத அவங்களுடைய நிர்வாக சிறப்பை பற்றி மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி அப்படின்ற நூலில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பாண்டியர்கள் பற்றி பாருங்கள். 6 பார்த்திங்கன்னா வைகை, தலைநகரம் மதுரை, துறைமுகம் கொர்க்கை, சின்னம் 2 மீன்கள். விடையளிக்க முயற்சி செய்ய. சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பாண்டிய மன்னன் யார்? நெடுஞ்செழியன். எழுதிக்கோங்க. மதுரை காஞ்சி என்னும் நூலை இயற்றியவர் யார்? மாங்குடி மருதன். பாண்டியர்களின் கொடியில் பொறிக்கப்பட்டுள்ள சின்னம் எது? மீன். இப்போ தெரிந்து கொள்வோமா பாருங்க. பண்டைய மதுரை மாநகரில் நாலங்காடி என்ற பகல் நேர கடைகளும் அல்லங்காடி என்ற இரவு நேர கடைகளும் இருந்தன. அதாவது மதுரையில் எப்போவுமே கடைகள் இருக்கும், பகல்லையும் நைட்லேயும். அதுதான் நாலங்காடினா பகல் நேர கடை, அல்லங்காடினா என்ன? இரவு நேர கடைகள். ஓகேவா? நெக்ஸ்ட், பண்டைய தமிழ் அரசுகள் மூவேந்தர்கள் பற்றியும் இந்த பாக்ஸில் தொகுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ கோடிட்ட இடத்தை நிரப்பணும். ஸோ அரசு பார்த்திங்கன்னா சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள். அவங்களுடைய தலைநகரம் என்ன? துறைமுகம், சின்னம், புகழ்பெற்ற அரசர், இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ சேரர்கள் எடுத்துக்கலாம். தலைநகரம் வஞ்சி, துறைமுகம் தொண்டி முசிறி, சின்னம் வில்லம்பு, புகழ்பெற்ற அரசர் சேரன் செங்குட்டுவன். நெக்ஸ்ட் சோழர்களுக்கு சொல்லுங்கள். தலைநகரம் உறையூர், துறைமுகம் காவிரி பூம்பட்டினம், புலிச்சின்னம், கரிகார் சோழன், புகழ்பெற்ற அரசர். பாண்டியர்களுக்கு தலைநகரம் மதுரை, துறைமுகம் கொர்க்கை, சின்னம் 2 மீன்கள், புகழ்பெற்ற அரசர்கள் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன், அப்புறம் பாண்டியன் நெடுஞ்செழியன். ஓகே. மூவேந்தர்கள் ஆட்சிக்குட்பட்ட தற்போதைய தமிழக மாவட்டங்களை பட்டியலிடுக. இப்போ சேரர்கள் எந்தெந்த மாவட்டத்தை ஆட்சி பண்ணாங்க? இது வந்து அந்தந்த மன்னர்களை பற்றி பார்த்தோம் இல்லையா, அதுக்கு கீழே இருக்குது, எடுத்து எழுதிக்கோங்க. சேரர்கள் பார்த்திங்கன்னா ஈரோட்டின் மேற்கு மாவட்டம், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி. நெக்ஸ்ட்டு சோழர்கள் பாருங்கள். திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், பெரம்பலூர், அரியலூர், கடலூர். நெக்ஸ்ட் பாண்டியர்கள் பாருங்கள். மதுரை,
தேனி, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம். நெக்ஸ்ட் பாருங்க, பல்லவர்கள். இப்போ சேரர், சோழர், பாண்டியர் முடிச்சிட்டோம் ஃபுல்லாக. இப்போ பார்க்க போகிறது யாரு? பல்லவர்கள். பண்டைய பல்லவ மரபினர் காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு பாலாற்று பகுதியில் ஆட்சி செய்தனர். இப்போ பண்டைய பல்லவ மரபினர் எங்க ஆட்சி பண்ணாங்க? காஞ்சிபுரம் பாலாற்று பகுதியில் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. இப்பகுதி தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்பட்டது. இப்பகுதி தமிழகத்தின் வடகிழக்கில் இருக்குது. ஓகேவா? முற்கால பல்லவ மரபை நிறுவியவர் சிவஸ்கந்தவர்ம பல்லவன் ஆவார். சிவஸ்கந்தவர்ம பல்லவன்னா என்ன பண்ணியிருக்கிறாரு? பல்லவ மரபை நிறுவியிருக்கிறாரு. இவர் தொண்டை மண்டலத்தை ஒருங்கிணைத்து ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. அக்காலத்து சிறந்த பல்லவ மன்னர்கள் சிவகந்தஸ்வர்மன், நெக்ஸ்ட் விஷ்ணுகோபன், 2 பேரையும் சொல்லியிருக்காங்க. பிற்கால பல்லவ மரபு சிம்ம விஷ்ணுவின் ஆட்சியிலிருந்து துவங்குகிறது. அடுத்தது பிற்கால பல்லவ மரபு யார் துவங்குறாங்கன்னு சொல்றாங்க? சிம்ம விஷ்ணு, மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் ஆகியோர் பிற்கால பல்லவர்களில் சிறந்த அரசர்கள் ஆவார். குடைவரை கோவில்களையும் ஒற்றைக்கல் ரதங்களையும் அமைத்தது பல்லவர்களின் மிக பெரும் சாதனைகள் ஆகும். இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, குடைவரை கோவில்களும் ஒற்றைக்கல் ரதத்தெல்லாம் அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் பல்லவர்களுடைய சிறப்பு. ஓகே, அவங்களுடைய சிறப்புகளை தான் இங்கே கீழே பாருங்க. மகாபலிபுரத்தில் இருக்கு வராகா குடைவரை கோவில்கள், புலி குகை, நெக்ஸ்ட் பஞ்ச பாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் ரதம்னு இதுதான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பல்லவர்கள் ஆட்சி பண்ண பகுதிகள் பாருங்க. ஆறுன்னு பார்த்தா பாலாறு, துறைமுகம் மகாபலிபுரம், தலைநகரம் காஞ்சிபுரம், சின்னம் பார்த்தீங்கன்னா நந்தி. மகேந்திரவர்மனின் மகன் நரசிம்மவர்மன் பல்லவர்களுள் சிறப்பு பெற்றவர் ஆவார். அவர் சிறந்த மல்யுத்த வீரராய் திகழ்ந்ததால் மாமல்லன் என்ற சிறப்பு பட்டமும் பெற்றிருக்கிறாரு. மாமல்லன் யாரு? நரசிம்மவர்மன். இவரது வீரத்தை போற்றும் விதமாக வரலாற்று சிறப்பு பெற்ற துறைமுக நகரமான மாமல்லபுரம் கட்டப்பட்டது அப்படின்றாங்க. இவருடைய சிறப்புனால என்ன கட்டுறாங்க? மாமல்லபுரம், அதாவது மகாபலிபுரத்தை கட்டுறாங்க. ஓகேவா? இப்போ விடையளிக்க முயற்சி செய்யுங்க. இப்போ பார்த்த பல்லவர்கள்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பல்லவர்களுடைய தலைநகரம் எது? காஞ்சிபுரம். தமிழ்நாட்டில் தொண்டை மண்டலம் எங்கு அமைந்துள்ளது? தொண்டை மண்டலம் தமிழ்நாட்டின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட்டு குறுநில மன்னர்கள் பார்க்கலாம். குறுநில மன்னர்கள்னா மூவேந்தர்களை தவிர்த்து மிக சிறிய நிலப்பரப்பினை ஆட்சி செய்தவர்கள் குறுநில மன்னர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இப்போ நம்ம மூவேந்தர்கள் பார்த்தோம் இல்லையா, அவங்களாம் பெரிய பகுதிகளாக ஆட்சி பண்ணாங்க. அவங்க பண்ண மாவட்டங்களெல்லாம் பார்த்தோம் இல்லையா, பெரிய பரப்பளவை ஆட்சி பண்ணியிருப்பாங்க சேரர், சோழர், பாண்டியர். ஆனால் இந்த குறுநில மன்னர்கள்னால் கொஞ்சம் சிறிய நிலப்பரப்பு தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இவங்கள குறுநில மன்னர்கள்னு சொல்லுறோம். அவர்களில் பாருங்க, பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், ஆண்டிரன், அதியமான், நல்லி, வல்வில் ஓரி ஆகியோர் மிகவும் முக்கியமானவர்கள் ஆவர். இப்போ இங்கேயே கொடுத்துருக்காங்க பிக்சரில் பேகன், பாரி, அதியமான், வல்வில் ஓரி, நெக்ஸ்ட் நெடுமுடிக்காரி, இவங்களுடைய சிறப்புகளை அப்படியே படத்தில் கொடுத்துருக்காங்க. இம்மன்னர்கள் தங்களுடைய கொடை திறனால் மிகவும் புகழ்பெற்றவர்களாக அறியப்பட்டனர். பொதுவாக இவர்கள் கடையெழு வள்ளல்கள் என்று அழைக்கப்பட்டனர். இந்த குறுநில மன்னர்களுக்கு என்ன சிறப்பு பெயர்னு பார்த்தீங்கன்னா கடையெழு வள்ளல்கள். இப்போ பார்த்தேன் இந்த குறுநில மன்னர்கள்லேருந்து கொஸ்டின் பாருங்க. ஔவையாருக்கு நெல்லிக்கனியை வழங்கியவர் யார்? அதியமான். மயிலுக்கு போர்வை தந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. பேகன். இங்கே பாருங்கள், பேகன் மயிலுக்கு போர்வை கொடுக்குறாரு. நெக்ஸ்ட்டு நெல்லிக்கனியை அதியமான் ஔவைக்கு கொடுக்குறாரு. இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பாரி முல்லைக்கு தேர் கொடுப்பாரு. ஒரு முல்லை செடி வளர்கிறதுக்கு தன்னுடைய தேர் அந்த இடத்துலையே விட்டுருவார். ஸோ அந்த செடிக்காக தான் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்னு சொல்லுவாங்க. வல்வில் ஊர் என்ன பண்ணுவாருன்னா ஏழைகளுக்கெல்லாம் என்ன கொடுத்தாருன்னா நாடு கொடுப்பாரு, பொருள்களெல்லாம் கொடுப்பாரு. ஸோ அதனால் இவர் சிறப்பு பெற்றவர். நெக்ஸ்ட்டு சங்க கால நிர்வாக நிலையை பாருங்க. கோ
கோன், வேந்தன், கொற்றவன், இறை என்னும் சிறப்பு பெயர்களால் அரசர் அழைக்கப்பட்டார். பழைய காலத்துலலாம் அரசர்களை இவ்வளவு பெயர்கள்ல அழைச்சிருக்காங்க. கோன், வேந்தன், கொற்றவன், இறைன்னு. ஒவ்வொரு அரசும் தனக்கென கொடி, சின்னம், செங்கோல், வாள், பறை மற்றும் வெண்கொற்ற குடை ஆகியவற்றை கொண்டிருந்தது. அப்போ ஒரு அரசுனா அதுக்குன்னு கொடி, சின்னம், அதோடைய வாள், பறைலாம் இருக்கும் இல்லையா, அது போல இருக்கும். அரசர்கள் திறமையான போர் வீரர்களாக இருந்தது மட்டுமல்லாமல் சிறந்த படைப்பாளிகளாகவும் இருந்தனர். இப்போ அரசர்கள்லாம் திறமையாகவும் இருப்பாங்க, அவங்க படைப்பாளியாகவும் இருக்கிறாங்க. அரசுரிமை மரபுரிமையை பின்பற்றியே இருந்தது. மரபுரிமை என்ன, இப்போ அரசர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய பசங்க வந்து அரசர் ஆவாங்க. இது போல மரபுரிமையாக இருந்துச்சு. அரசனின் மூத்த மகன் பட்டத்திற்கு வருவது இயல்பான ஒன்றாக இருந்தது. அதுலேயும் மூத்த மகன், முதல் மகன் தான் அடுத்த அரசராக அறிவிப்பாங்க. அரசர்கள் தங்களது மக்கள் மீது மிகவும் பொறுப்புடையவர்களாக இருந்தனர். அப்போ மக்களை நல்லா பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க. விருந்தோம்பல் பாருங்க. சங்க காலத்தில் விருந்தோம்பல் என்னும் பண்பு மிக முக்கிய இடத்தை வகித்தது. விருந்தினரை வீட்டிற்கு வெளியில் காத்திருக்க விட்டு குடும்ப உறுப்பினர்கள் உண்ணும் உணவு அமிர்தமாக இருப்பினும் அது ஒரு பாவ செயலாக கருதப்பட்டது. சங்க காலத்துல விருந்தோம்பல் தான் முக்கிய பண்புன்னு சொல்றாங்க. நம்ம எவ்வளோ அமுதமே வீட்டில் வச்சுட்டு சாப்பிட்டாலும் யாராவது வீட்டுக்கு வெளியில நிற்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பாவமா நினைச்சுப்பாங்க. சரியா? அதனால பகிர்ந்து உண்ணுவாங்கன்றாங்க. விருந்தினரின் வருகையை அறிவிக்கும் காகத்தை புகழ்ந்து பாடிய புலவர் காக்கை பாடினியார் என்ற பெயரை பெற்றார். இப்போ காகம் வந்ததுன்னா கரையுது, வீட்டுக்கு முன்னாடி கத்துதுன்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்க. இதை பற்றிலாம் பாடினவர் தான் யாரு? காக்கை பாடினியார். அதனாலேயே அவருக்கு அந்த பேர் கூட வந்ததுன்னு சொல்றாங்க. விருந்தோம்பல் என்பது பண்டைய தமிழர்களின் முக்கிய கடமையாக இருந்தது என்று புறநானூறு கூறுது. ஓகேவா? விருந்தோம்பல் தான் தமிழர்களுடைய முக்கிய கடமைன்னு சொல்கிற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. விருந்தோம்பல் பற்றி சொல்கிற நூல் எது? புறநானூறு. சரி, அவங்களுடைய பொருளாதார நிலையெல்லாம் எப்படி இருந்துச்சு பார்க்கலாமா? பொருளாதார வளர்ச்சியினால் சங்க காலத்தில் பல்வேறு கலை மற்றும் கைத்தொழில்கள் வளமுற்றிருந்தன. இதனால் மக்கள் இக்காலத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அப்போல்லாம் பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம்? கலைத்தொழில், கைத்தொழிலாம் நிறையா கற்றுக்கிட்டு அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால மக்களும் நல்ல மகிழ்ச்சியாக தான் இருந்தாங்க. இந்த படத்தை பாருங்க, தானிய வகைகள்லாம் கொடுத்துருக்காங்க. நெல், கரும்பு, வரகு, திணை, சாமை அப்படின்னு. நெல் மற்றும் கரும்பு ஆகியவை முக்கிய பயிர். அதே சமயத்தில் வரகு, திணை, சாமை ஆகியவையும் பயிரிடப்பட்டது. அப்போ முக்கிய பயிர் நெல்லு, கரும்பும். சரியா? இப்போ ஒரு பாடல் பாருங்க, ஔவையார் பாடினது. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். கோன் என்ன? அரசன். இப்படின்னு ஔவையார் அழகா பாடியிருக்கிறாரு. மேற்கண்ட பாடல் வரிகள் மூலம் அரசர்களின் செல்வ செழிப்பு என்பது வேளாண்மை வளர்ச்சி மூலமே ஏற்பட்டது என்பதை ஔவையார் குறிப்பிடுகிறார். அப்போ ஒரு நாடு வந்து நல்லா செழிப்பா இருக்கணும், அரசன் நல்லா ஆட்சி பண்ணணும்னா அந்த நாட்டில் என்ன இருக்கணும்? நல்ல ஒரு விளைச்சல், வேளாண்மை, விவசாயம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஔவையார் பாடியிருக்காங்க. தெரிந்து கொள்ளலாமா பாருங்க. ஔவையார் வரப்புயர என்று வாழ்த்துவதன் மூலம் சங்க காலத்தில் வேளாண்மைக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஸோ வரப்புயர அப்படின்ற ஒரு வார்த்தையிலேயே நம்ம பழைய காலத்தில் இருந்த வேளாண்மை முறையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்கிறாங்க. இப்போ பெண்களின் நிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெண்கள் சமுதாயத்தில் உயர் மதிப்பினை பெற்றிருந்தனர். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒருதார மனம் பரவலாக காணப்பட்டது. பெண்கள் ஆண்களுக்கு இணையான வீரத்தினை பெற்றிருந்தனர். முதல் நாள் போர்க்களத்தில் ஒரு பெண் தந்தையையும் இரண்டாவது நாளில் தன் கணவனையும் இழந்து விட்டாள். இத்தகைய மிகப்பெரிய இழப்புகள் இருந்த போதிலும் அவளுடைய மகனை பெரும் ஆர்வத்தோடு போர்க்களத்திற்கு அனுப்புகிறாள் என்ற செய்தி புறநானூறு வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பெண்கள்லாம் பழைய காலத்தில் சங்க காலங்கள்லாம் மதிப்பாக நடத்தப்பட்டிருக்கிறாங்க. ஒருவனுக்கு ஒருத்தின்ற ஒருதார மனம் தான் வந்து பரவலாக காணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க.
ஆண்களுக்கு இணையாக பெண்களும் மதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களும் வீரத்துலேயும் சிறந்தவங்களாக இருந்திருக்காங்க. இப்போ போர்க்களத்தில் ஒரு பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நாள் வந்து அவங்க அப்பாவை இழந்துட்டாங்க, 2வது நாள் அவங்க ஹஸ்பண்டையும் இழந்துடுறாங்க. இந்த மாதிரி இழப்புகள்லாம் இருந்தாலுமே அடுத்த நாளும் என்ன பண்ணுறாங்களாம், போர்க்களத்துக்கு தன்னுடைய பையனையும் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மாதிரியான செய்திகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறநானூறு அப்படின்றாங்க. மேலும் சங்க காலத்தில் பெண்கள் புலியை தங்களுடைய முரத்தால் அடித்து விரட்டிய செய்தியையும் புறநானூறு வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். அப்போ சங்ககால பெண்கள் புலியை என்ன பண்ணியிருக்காங்க, முரத்தாலேயே அடித்து விரட்டியிருக்காங்க. இதையும் புறநானூறு நூல் சொல்லுது. திருவிழாக்கள் பாருங்க. சங்ககால தமிழர்கள் பல்வேறு திருவிழாக்களை கொண்டாடினர். கார்த்திகை, திருவாதிரை மற்றும் அறுவடை திருவிழா போன்றவை முக்கியமானது. அப்போ சங்ககால தமிழர்கள் என்னென்ன திருவிழா முக்கியமாக கொண்டாடியிருக்காங்க, கார்த்திகை தீபம்லாம் ஏற்றி கொண்டாடுவாங்க இல்லையா, அடுத்து திருவாதிரை, அறுவடை திருவிழா, இந்த பொங்கல் விழாவெல்லாம் கொண்டாடியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மிகவும் புகழ்பெற்ற இந்திர விழா புகார் நகரத்தில் கொண்டாடப்பட்ட செய்தியை பட்டினப்பாலை என்ற நூலில் உருத்திரங்கண்ணனார் கூறியிருக்கிறாரு. அப்போ மிகவும் புகழ்பெற்ற விழா என்ன, அது இந்திர விழா. இந்த செய்தியை சொல்கிற நூல் தான் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை எழுதியவர் தான் உருத்திரங்கண்ணனார். இந்திர விழா எதுக்கு கொண்டாடுவாங்க, மழை வேண்டி கொண்டாடுவாங்க. சரியா? இப்போ விடையளிக்க முயற்சி செய். இப்போ சங்க கால சிறப்புகளை பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தற்பொழுது தமிழர்களால் கொண்டாடப்படும் விழாக்கள் எல்லாம் பட்டியலிடுகன்னு சொல்கிறாங்க. அப்போது சங்க காலத்தில் எவ்வளோ விழாக்கள் கொண்டாடி இருக்காங்க, இப்போ என்னென்ன விழா கொண்டாடுறாங்கன்னு எழுதிக்கலாம். அறுவடை திருவிழாவும் கொண்டாடுறாங்க இல்லையா, இப்போ இந்த விழாக்கள் எல்லாமே நம்மளும் கொண்டாடுறோம். ஸோ இதையும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், மதிப்பீடு பார்க்கலாமா. சரியான விடையை தெரிவு செய்யவும். சேர, சோழ, பாண்டியர்கள் டேஷ் என அழைக்கப்பட்டனர். மூவேந்தர்கள். சேரர்களில் புகழ்பெற்ற அரசராக கருதப்படுபவர் சேரன் செங்குட்டுவன். சோழர்களின் துறைமுகம் காவிரி பூம்பட்டினம். பாண்டியர்களின் கொடியில் இடம்பெற்றுள்ள சின்னம் மீன். முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் பாரி. பொறுத்துக்க பாருங்க. சேரர்கள் பொய்கை. நெக்ஸ்ட் சோழர்கள் எங்க ஆட்சி பண்ணாங்க, காவிரி. பாண்டியர்கள் வைகை. பல்லவர்கள் பாலாறு. குறுகிய விடையளி பாருங்க, ஆன்சரையும் கொடுத்துருக்கேன். சேரர்களில் புகழ்பெற்ற அரசர்கள் யாருன்னு கேட்குறாங்க. இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன். தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின், கடையெழு வள்ளல்கள் என்போர் யாவர்? எழுதிக்கோங்க. பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அதியமான், நல்லி, வல்வில் ஓரி. நெக்ஸ்ட் பாருங்க, கரிகாலனின் சாதனைகளை குறிப்பிட சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் எழுதிக்கோங்க. கரிகாலன் இலங்கையின் மீது படையெடுத்து சென்று அங்கு சிறைப்பிடிக்கப்பட்ட போர்க்கைதிகளை கொண்டு காவிரியின் மீது கல்லணையை கட்டினார். 2000 ஆண்டுகள் ஆகியும் கல்லணை இன்றும் கரிகாலனின் புகழ் பாடும் வண்ணம் மிக கம்பீரமாக காவிரி ஆற்றின் குறுக்கே காட்சியளிக்கின்றது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா புக்லேயே இருக்குது. ஸோ அதையும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் அதையும் நீங்கள் எடுத்து எழுதிக்கணும்னு சொல்கிறேன். ஆட் பண்ணிக்கோங்க. கரிகாலன் சாதனையில் இருக்கு இல்லையா, கல்லணை பற்றி இன்னும் டீப்பாக அதையும் தொகுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பல்லவர்களின் தலைநகரத்தையும் கடற்கரை நகரத்தையும் குறிப்பிட சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். காஞ்சிபுரம் பல்லவர்களின் தலைநகரம் ஆகும். மகாபலிபுரம் பல்லவர்களின் கடற்கரை ஆகும். எழுதிக்கோங்க. யாருடைய கூற்று பாருங்க, யானோ அரசன் யானே கல்வன். இந்த கூற்று சொன்னது யாரு? பாண்டியன் நெடுஞ்செழியன். அந்த அவையில் கண்ணகிக்கு தவறான நீதியை நம்ம கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி குறுகி நானி இறந்துடுவார். அந்த இடத்துலையே உயிரை விட்டுருவார். ஸோ அப்போ தான் அந்த டைலாகை சொல்லுவார், பாண்டியன் நெடுஞ்செழியன். எழுதிக்கொட்டி. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் லெசன் 4th ஸ்டாண்டர்டு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொஷின் ஆன்சர் 1 மார்க் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்காக இருக்குது. எல்லா வேர்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு வரிகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.